எங்க அவனை இன்னும் காணுமே. இப்போதே கிளம்பிட்டான்னு போன் போட்டாங்க. அதோ கார் வருது, அதான் நினைக்கிறேன். வாடா வா, உனக்காகத்தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்துல வந்துட்டான். அம்மா என்னாச்சு என்னாச்சு மாமலரே? அத்தை அத்தை என்னாச்சு மாமலரே? அனைவரும் கண்டியா என்னாச்சு என்னாச்சு அத்தை? சாமி எனக்கும் தெரியல, திடீர்னு மாமான்னு கத்துனா என்னன்னு தெரியல. கனவு கண்டாலும் என்னன்னு தெரியல. என்னாச்சு தமிழர்? கனவு கண்டியா என்ன? இல்ல மாமா, இல்ல அவருக்கு ஏதோ ஆயிருச்சு மாமா, அவருக்கு ஆயிருச்சு மாமா. அப்படி ஒண்ணு இருக்காதுடி. இல்ல இல்ல அவருக்கு ஏதோ ஆயிருச்சு. சோ மலர், அவனை நினைச்சுக்கிட்டே படுத்து கிடந்திருப்ப, அதனால ஏதாச்சும் உனக்கு தோணி இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தா. இல்ல அத்தை, இல்ல நான் அவரை பார்க்கணும் அத்தை, என்ன கூட்டிட்டு போங்க அத்தை, பிளீஸ் அத்தை, பிளீஸ் பிளீஸ் அத்தை, நான் அவரை பார்க்கணும் அத்தை, கூட்டு போங்க அத்தை. விளையாண்டுட்டு இருக்கேன், அவன் எங்கேயோ போயிருப்பான் நேரம். அவன் எப்படி நான் உன்னை கூட்டு வந்து காமிக்க முடியும் அத்தை? நான் அவரை பார்த்து ஆகணும் அத்தை, பிளீஸ் அத்தை, கூட்டு போங்க அத்தை. மலர், அவனுக்கு ஒண்ணும் இருக்காது. இல்ல இல்ல அவருக்கு ஏதோ பிரச்சனை, என்ன கூட்டு போங்க. மட்டும் நீங்க கூட்டிட்டு போலன்னா நானே போயிருவேன். சரி கவலைப்படாத, அவனுக்கு போன் போட்டு கொடுக்குறேன், பேசு நீ. சீக்கிரம் போடுங்க. சரிம்மா, அந்த போடுறேன். என்னாச்சியா? போன் போதுமா, ஆனா எடுக்கலமா. ஒருவேளை போனை சைலண்ட்ல போட்டானா நம்ம. இல்ல சைலண்ட்ல போட மாட்டாரு. அவரை பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போங்க. நடுராத்திரில எப்படிமா உன்னை கூட்டிட்டு போக முடியும்? என்னமா பேசுற நீ? அஸ்வின் மாமா என்ன கூட்டு போங்க அஸ்வின் மாமா. பயப்படாத மலர், நீ ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டிருப்ப, அதனாலதான் உனக்கு இப்படி அதிர்ச்சியா இருக்கும். ஆமாடி, இந்த நேரத்துல எப்படி கூட்டு போக முடியும்? அவர் எப்படி தேட முடியும்? போன் வேற எடுக்கவே மாட்டேங்கிறார். அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு தென்றல். என்ன கூட்டு போய் சொல்லு தென்றல், அவரை நான் பார்க்கணும் தென்றல். அவருக்கு ஏதோ பிரச்சனை தென்றல், என்ன கூட்டு போய் சொல்லு தென்றல், பிளீஸ் தென்றல், நீயாச்சும் புரிஞ்சுக்க தென்றல். பயப்படாதடி, நாங்களாம் இருக்கோம்ல. அப்புறம் ஏன் இப்படி பயப்படுறவருக்கு ஒன்னும் ஆயிருக்காது. இல்ல இல்ல அவருக்கு ஏதோ ஆயிருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனைன்றதுனாலதான் எனக்கு தோணி இருக்கு. அதுக்குதான் நான் வர போவேணான்னு சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டேன். அதுக்குதான் நானும் துணைக்கு போறேன்னு சொன்னேன், நீங்க தான் வேணான்னு சொல்லிட்டீங்க. இப்ப பாரு, ராத்திரில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். என்ன மலர், நீ அப்படியே அவனுக்கு எதுவும் பிரச்சனை போன் போட்டு சொல்லியிருப்பான். சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்றது? அவரால் எப்படி சொல்ல முடியும்? என்ன பண்றது, விடியட்டும் பாப்போம். போன் போட்டாலும் போடுவான்ல. இல்ல அவர் என்னால பார்க்காம இருக்க முடியாது. மலர், அதான் மாமா சொல்றேன்ல, கேளுமா. உனக்கு ஒன்னும் ஆயிருக்காது, அவன் ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது. ஆனா நீ நினைச்சிட்டு படுத்து கிடந்திருப்ப, அதனாலதான் உனக்கு இப்படி ஆயிருக்கும். கவலைப்படாதம்மா, வேணா பாரு, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவனே உனக்கு போன் போடுவான். கவலைப்படாம இரு, நாங்களாம் சொல்றோம்ல மலர். ஆமாடி மலர், அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. நீ அவரை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்க பத்தியா, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி கனவுலாம் வந்திருக்கு. கவலைப்படாம இருடி. தூங்கடி. சொல்லுங்க. இல்ல, கனவு வந்து பயந்துருக்கும். ஒத்தையில தூங்க விடாது, உன் கூட சேர்த்து தூங்க வச்சுக்க. அவட்ட கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க நான் தூங்குறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. வீட்டுல யாருக்குமே எங்க மேல அக்கறையா இல்ல. இவ்வளவு பயந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட இதே இல்லாம இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க. அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அந்த பல்லுகளெல்லாம் கலட்டிப்படியும் பாத்துக்க. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? உன்னை விட எங்களுக்கு அவன் ரொம்ப முக்கியம். எவ்வளவு அவன் மேல பாசம் வச்சிருக்கியா, அதை விட அதிகமாவே நாங்களும் பாசம் வச்சிருக்கோம். என்ன புரியுதாங்களா? இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு அவன் வேற இல்ல, அஸ்வின் வேற இல்ல. அஸ்வின், இவ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா சும்மா இருக்க கூடாதுடா. வாடா போய் தேடி பாப்பா, வாங்கடா. அத்தை நான் அப்படி சொல்லல. நீ எப்படி சொன்ன? யாருக்குமே அக்கறை இல்லையா? இந்த அத்தை ராத்திரில உங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு எங்களால எங்க அலைய முடியும்? நீயே சொல்லு. வீடியோவும் என்ன ஏதுன்னு பாக்கலன்னு தான் நான் சொல்றேன். இதுக்காக அவன் மேல அக்கறை இல்லைன்னு நான் சொல்லல. அஸ்வின், நீ இன்னொரு வாட்டி போன் போட்டு பாரு. சரிம்மா, போன் போடு. ரிங் போது, ஆனா எடுக்கல. எனக்கும் மலர் சொல்ற மாதிரி கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ மலரை கூட்டு போமா. சரிங்க, கூட்டு போ. மலர். சரிங்க அத்தை. ஏன் மாமா, மலர் சொன்ன மாதிரி டாக்டர் மாமாக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா? அப்படியெல்லாம் இல்லத்தா, அது அந்த பிள்ளைய நினைச்சு பார்த்து கிடந்திருக்கோம், அதனால கனவு வந்திருக்கும். மற்றபடி அவனுக்கு எதுவும் ஆயிருந்திருக்காது. அவன் போறது நைட் நேரம். அவனுக்கு என்ன ஆக்சிடென்ட் எதுவும் ஆக வாய்ப்பே கிடையாது. நைட் நேரத்துலயே அவ்வளவா வண்டி வாசி போகவும் செய்ய. அஸ்வின், நான் சொல்றது சரிதான்ப்பா. இருந்தாலும் போனவே எடுக்க மாட்டேன்றான். எங்க போறேன் எப்படின்னு தெரியல, ஒரு விவரமும் இல்ல. மலர் பயப்படுறது சரிதானோன்னு எனக்கும் தோணுது.
என்னையா நீ ஆம்பளை பிள்ளையே இப்படி யோசிச்சா அது பொம்பளை பிள்ளை என்னன்னா யோசிக்காது. நம்ம தான் அந்த பிள்ளைக்கு தைரியம் சொல்லணும். இன்னும் வர்றதுக்கு 2 நாள் ஆகும். 2 நாள் வரைக்கும் இந்த பிள்ளை பயந்துகிட்டே கிடக்கும். அவன் என்னதான் தெரியான்னு தெரியல. போனை என்கிட்ட சுவிச் ஆஃப் பண்ணி இல்லாட்டி சைலண்ட்ல போட்டு விட்டானா என்னமோ தெரியல. ஒருவேளை தொந்தரவா இருக்கக்கூடாதுன்னு போனை சைலண்ட்ல போட்டானா என்னமோ இருக்கலாம்ப்பா. ஆனா விடுங்க, அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்ப எங்கேயாச்சும் டீ காஃபின்னு சாப்பிட நிப்பாட்டுவான்ல, போற இடத்துல எங்கேயாச்சும் போனை ஆன் பண்ணா போன் போடுவான். நீங்க போய் தூங்குங்க. சரிங்கப்பா. எனக்கு பயமா இருக்குங்க. எனக்கும் அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. மலருக்கு அவ்வளவு சீக்கிரத்துல இப்படி எல்லாம் கனவே வராது. நினைச்சுக்கிட்டே படுத்திருந்தாலும் இந்த மாதிரி கனவு எப்படி வரும்? சொல்றதுக்கும் போன் அவன் எடுக்காததுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. தண்ணி தண்ணி. ஐயா கடவுளே, இந்த பிள்ளை யாரு இப்படி அடிச்சு போட்டு போனது? கடவுளே, ஐயா எல்லாம் இப்படி சத்தமா வேற ஒழுகுதே. ஆண்டவா, இந்த பிள்ளைய நீதான்ப்பா காப்பாத்த. தண்ணி தண்ணி. ஐயோ, இப்ப நான் தண்ணிக்கு எங்க போவேன்? யாராச்சும் வாங்க, யாராச்சும் வாங்களே, யாராச்சும் இருக்கீங்களாங்க? யாராச்சும் வாங்க. அது ஒரு கடை தெரியுது, போய் ஆளை போட்டு தண்ணி வாங்கிட்டு வரேன். தண்ணி தண்ணி. ஆசா, தம்பி, இதையா தண்ணி தண்ணி குடிய. என்னையா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வந்து என்ன ஏதுன்னு பாருப்பா. என்னத்த பாக்குறது? ஹைவேஸ் ரோடு ஆக்சிடென்ட் அப்பப்ப ஆகத்தான் செய்யும். என்னையா நீ இப்படி பேசுறியா? ஆஸ்பத்திரிக்கு போன் பாடி. ஆஸ்பத்திரி என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? கூப்பிட்டே வந்துடுறதுக்கு போகலவே. போய் வேற வேலை ஏதாச்சும் இருந்தா பாரு. ஐயோ கடவுளே, இந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. இந்த பையனை மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கான். நீ தண்ணி கொடுத்தாலும் குடிக்கிறானா? இல்ல பேச்சு இல்ல. இல்லப்பா இல்லப்பா, இன்ன வரைக்கும் தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டு தான்ப்பா இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அவன் உயிர் போயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, அப்படிலாம் சொல்லாதப்பா, உனக்கு புண்ணியமா போகும். ஏதாச்சும் உதவி பண்ணுப்பா. யாருக்கும் இல்லாத ஆத்திரம் உனக்கு எதுக்கு கிளவி? போய் வேலையை பாரு. ஐயோ, ஆசார பிள்ளையா இருக்க, எவ்வளவு லட்சணமான பிள்ளை. இப்படி பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு வசதியான வீட்டு பிள்ளையா இருக்கும் போல. எங்கேயாச்சும் போய் குடிச்சிட்டு கார் ஓட்ட வேண்டியது, அப்புறம் வந்து இப்படி உளுந்து கிடக்க வேண்டியது. ஐயா தம்பி, இந்த பிள்ளைய பார்த்தா குடிச்சிருக்க மாதிரி எல்லாம் தெரியலையா? ஆடையும் வரல, கொஞ்சம் உதவி பண்ணி. பாட்டி என்னாச்சு? ஆக்சிடென்டா? ஆமாத்தா, எவனோ ஒரு லாரிக்கார பையன் அடிச்சு போட்டு போயிருப்பியான் போல. தெரிஞ்சவங்களா? இல்லத்தா, எனக்கு தெரிஞ்ச பையன் இல்லத்தா. பார்த்தா கை கால ரத்தமா ஒழுகுது. தண்ணி கேட்டான்னு வரைக்கும் இப்ப பேச்சு மிச்சம் இல்லாம கிடக்கான்தா. இந்த பையன் கிட்ட ஆஸ்பத்திரி போன் போட சொன்னா போனே போட மாட்டேன்றியான்தா. கொஞ்சம் உதவி பண்ணு. உனக்கு எதுக்கு இந்த ஆத்திரம்? ஒரு மனுஷனா இப்படி ஒருத்தர் அடிபட்டு கிடக்கத்துல இப்படித்தான் பேசுவீங்களா? உங்க வீட்டுல யாராச்சும் இப்படி அடிபட்டு கிடந்தா இப்படித்தான் பேசுவீங்களா இல்ல பாப்பீங்க? நீங்க யாரும் கூட்டிக்கிட்டு டொங்குலங்க ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருக்க மாட்டீங்க. என்ன மனுஷன் நீங்களா? உங்களுக்கு புள்ள குட்டி இருக்கா என்ன? என்னமா பண்றது? என்னால என்ன பண்ண முடியும்? வாய மூடுங்க. ஒரு ஆம்பளையா இருந்துகிட்டு நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குறீங்களே, நீங்களா என்ன மனுஷன்? பேசானவங்களுக்கு இருக்க பரிதாபம் கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. யாரு என்னன்னே தெரியாது. பாருங்க, பக்கத்துல தண்ணி வச்சு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. தான் பெத்த பிள்ளைய பறி கொடுத்தா எப்படி ஒரு நிலைமை வருமோ அந்த நிலைமையில தான் அவங்களும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உதவி பண்ணாட்டியும் உபத்திரம் பண்ணாதீங்க. அத்தா பேசிட்டே இருந்த அந்த பிள்ளைக்கு ஒன்னும் செய்ய முடியாத. நீயாச்சும் ஏதாச்சும் பண்ணு. சரி பாட்டி, நான் பண்றேன். இப்பவே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றேன். அம்மா, இது உனக்கு வேண்டாத வேலை. கொலை கேஸ் எதுவும் ஆச்சுன்னா அப்புறம் போலீஸ் கேஸ்ன்னு உனையத்தான் இழுத்துருப்பாங்க. ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை மட்டும் பாத்துக்கிட்டே இருங்க. நாடு ரோட்ல அடிபட்டு சாகிறதுக்கு முக்காவாசி காரணம் உங்கள மாதிரி ஆளுதான். இப்படி உதவியே பண்ணாம இருந்தா அப்புறம் சாகாம என்ன பண்ணுவாங்க? என்ன மனுஷ ஜென்மங்களோ தெரியல. ஆம்புலன்ஸா? இங்க ஒரு ஆக்சிடென்ட், கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? மதுரை ஹைவேஸ் ரோடு தானே, கொஞ்சம் சீக்கிரமா வாங்களே. சரிங்கண்ணே சரிங்க. ஆஸ்பத்திரில இருந்து வராங்களா? ஆமா பாட்டி, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம். சரிதா, நீ நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும் இல்லையா பாட்டி? நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். உங்கள மாதிரி ஆள்கிட்ட இல்லாத மனசாட்சி உங்ககிட்ட இருக்கு பாத்தீங்களா? வயசானாலும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், அடுத்தவங்க உயிரை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க தான் பாட்டி 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். உங்களால இது மாதிரி எத்தனை உயிரை வேணா காப்பாத்த முடியும். இவங்கள மாதிரி ஆள் இல்லாத வரைக்கும். நான் என்னமோ மனசாட்சி இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கேன். பின்ன மனசாட்சி இருந்தா இப்படித்தான் பண்ணுவீங்களா? இப்படி ரோட்ல ஒருத்தர் அப்பாவே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்காரு. ஆனா நீங்க கொஞ்சம் கூட அக்கறையும் மனசாட்சி இல்லாத மாதிரி தானே நடந்துக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஹைவேஸ் ரோடு, ஆக்சிடென்ட் நிறைய நடக்கலாம். 8ஓட 9ஆ நீங்க சேர்ப்பீங்க. நான் எங்களுக்கு அப்படி இல்ல. எனக்கு அப்பா இல்ல. எங்க அப்பாவையும் இப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நாங்க இழந்துட்டோம். அப்ப என்னால எங்க அப்பாவை காப்பாத்த முடியும். அதனாலதான் எனக்கு ஒரு உயிரோட அருமை தெரியுது. ஆனா நீங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம செத்தாலும் சாகட்டோன்னு இப்படி அசால்ட்டா நிக்கிறீங்களே. பெரியவங்களுக்கு இருக்க மனசாட்சி கூட உங்களுக்கு இல்லாம போச்சு. என்ன ஒரு பொம்பளை வயசானவங்க தினைக்கும் ஏன்னா அது உங்களுக்கு இல்லாம போச்சு. உங்களுக்கும் ஒரு பொண்ணும் பையனும் இருக்கலாம்ல. அவங்க இப்படி அடிபட்டு
நைட்டு தூக்கமே வரல. மலர் வேற இப்படி அலறி எந்திரிச்சிட்டா. எனக்கு ப்ரோவை ஏன் தனியா விட்டோமோன்னு தோணுதுமா. நான் மட்டும் கூட போயிருந்திருந்தா எதுவும் ஆயிருக்காதோ அப்படின்னு தோணுது. உனக்கு எதுவும் ஆயிருக்காதியா? இல்லம்மா, இப்ப வரைக்கும் அவன் ஃபோன் பண்ணவே இல்லை. எனக்கு மலர் சொன்ன மாதிரி பயமா இருக்குமா, ப்ரோக்கு ஏதோ ஆயிருக்குமோ. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதியா. ஆம்பளை பிள்ளை நீயே இப்படி பயந்தானா, பொம்பளை பிள்ளை அவ எப்படி எல்லாம் பயப்படுவா? நீ அஸ்வினி விவரம் எதுவும் தெரிஞ்சிச்சா? இல்லப்பா, அவன் ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேன்றான். ஃபோனை திரும்ப போடவே மாட்டேன். ஃபோன் ஆனா ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை சைலண்ட்ல தான் கிடக்குமா என்னமோ. மீட்டிங்னு வேற சொன்னான்ல, அதனால சைலண்ட்ல போட்டுக்கலாம்ல. அதனால நீ ஃபோன் போட்டா எடுக்காம இருக்கலாம். மீட்டிங் மத்தியானம் தான் சொன்னான், ஆனா நைட்ல இருந்து போனை எடுக்கவே இல்லை. அதனாலதான் எனக்கும் பயமா இருக்கு. என்ன பண்ணனே தெரியல. அட்ரஸ் வேற சொல்லாம போயிட்டேன். அட்ரஸ் சொல்லியிருந்தாலும் அங்க இடத்துக்கு போன் பட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். இதுக்குதான் நான் முன்னாடியே போறேன்னு சொன்னேன். கேட்டீங்களா? அந்த கலவியை கூப்பிடு. கத்தாதடா, பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கு. மலர்லாம் இப்பதான் தூங்கவே செஞ்சா. என்னமா பண்றது? இப்ப எந்த தகவலும் இல்ல. உங்க பேச்ச கேட்டேன் பாத்தீங்களா? என்னைய சொல்லணும். ஓ நல்லதுக்கு தானே பாட்டி சொன்னாங்க, அதுக்காக இப்படி எடுத்தறிஞ்சு பேசலாம். என்னமா நல்லது? என்ன நல்லது? ஒருத்தர் எப்படி இருக்கான், என்ன நிலைமையில இருக்கான், போன் போட்டாலும் எடுக்கவே மாட்டேன்றியான். எனக்கு இங்க மனசே பதறுது. நான் கூட போறேன்னு சொன்னதுக்கு ஆளாளுக்கு வந்தீங்களா? அவன் சின்ன பையனா பச்சை பிள்ளையான்னு. இப்ப பாருங்க என்ன நிலைமையில இருக்கு. நான் என்ன பதிலுமா சொல்லுவேன்? சரியா, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, கவலைப்படாது. ஆமாப்பா, நீங்க கவலைப்படாதான்னு தான் சொல்றீங்க. அவனுக்கு என்ன இருக்குமா ஏதா இருக்குமான்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. சொன்ன மாதிரி இந்த வீட்டுல அவன் மேல யாருக்கும் அக்கறையும் இல்ல, பாசமும் இல்ல. எவனே ஒருத்தன் தானே இப்படி அசால்ட்டா இருக்கீங்க. ஹாய் செல்லக்குட்டி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வா தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டி. அப்படியே பெல் பட்டனா ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.